16 திருட்டு கசியும் இவன் மேல தூக்கி போடியா? சார் எவிடன்ஸே இல்ல சார். யோ உருவாக்கியா? நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு வை. சரிங்க சார். I'll call you on series then. Yep. Okay, see you then. Bye. May I come in, sir? உள்ள வந்துட்டு அப்புறம் கேக்குறீங்க? Sorry, sir. நீங்க இந்த கம்பெனிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 years, sir. 3 years-ஆ கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? Sir, என்ன சார் சொல்றீங்க? உங்களால தான் லாஸ்ல போகுது நான் சொல்ல வரல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்க போறேன். நீங்க எந்த அளவுக்கு இந்த கம்பெனில ரெஸ்பான்சிபிளா வேலை செய்றீங்களோ இந்த சான்ஸ்ல தான் எனக்கு தெரியும். என்ன சான்ஸ் சார்? கொஞ்ச நாளைக்கு என் சீட்ல நீங்க உட்கார போறீங்க. ஐயோ சார், முதல்வன் மாரியா சார்? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அர்ஜுன் மாதிரி இந்த பதவியில வேணான்னு சொல்லி ரகுவரன் மாதிரி நீங்க திருக்குறள்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தி இந்த சீட்ல போய் நான் உட்கார மாட்டேன் சார். நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா நான் போய் உட்காந்துருவேன் சார். தேங்க்யூ சார். மிஸ் ஈஸ்வரி, நீங்க எல்லாரோட இன்டெலிஜென்ட் நினைச்சேன். நீங்க எப்படி இருக்கீங்களே? என்ன சார் சொல்றீங்க? ஒரு பேச்சுக்கு என் சீட்ல உட்காருங்கன்னு சொன்னா விட்டா என்ன எழுப்பி உட்காந்துருங்க போலே. சார் பட் ஐ லைக் யுவர் ஆம்பிஷன். பொறுப்பால கிடைக்கிற பதவியை தன்னம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் உடனே எடுத்து நடத்த முடியும். எஸ் சார். சார் கிரீன் டீ. நான் ஒரு ஃபியூ டேஸ் பெங்களூர் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போறேன். அதை முடிச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி போக வேண்டியிருக்கு. ஓகே சார். என்ன சொன்னீங்க? முதல்வன் அர்ஜுன் மாதிரி இல்லையா? தெரியாம சொல்லிட்டேன் சார். தெரியாம என்ன, தெரிஞ்சே நீங்க அர்ஜுன் மாதிரி இருக்கலாம். I'll give you full authority for this office. நான் இல்லாதப்ப நீங்க தான் ஆக்டிங் பாஸ். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணுதான். என்ன சார்? நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப யங் பீப்புள், சீரியஸ்னஸ் தெரியாது. நான் வெளியூர் போன மாதிரி காமிச்சிக்காதீங்க. ஓகே சார். எவ்ரிதிங் must be secret. எஸ் சார். But you are the boss. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறேன் சார். என்ன வாட்ச்மேன் மாதிரி பேசுறீங்க? சாரி சார். எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மட்டும் இல்ல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முடிவுலையும் நீங்க தான் எடுக்கணும். ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். Am I clear? எஸ் சார், வெரி கிளியர் சார். தேங்க்யூ சார். பாருங்க சார், நாளை நாள கம்பெனி எப்படி மாத்துறேன்னு. உங்களை நான் கம்பெனி மாத்த சொல்லியே, பாத்துக்க தானே சொன்னேன். நம்ம நம்புற நபர் நம்ம நம்பிக்கைக்கு ஒருத்தானவங்களான்றது அவங்க நம்ம போன அப்புறம் என்ன பண்றாங்கிறது வச்சு தான் தெரியும். எஸ் சார். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். டு வெல் ஈஸ்வரி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கோ. நான் என்ன சொல்லிட்டு இவ்வளவு வைக்கப்பட்டு போறா? மா, ஏமா இப்படி? எப்படி? என்னாலதாமா உங்களுக்கு இப்படி அவமானம் எல்லாம்? எப்படிம்மா இது உன்னாலன்னு சொல்ற? இதுதான் விதி. மாயா செஞ்ச கெட்டதுக்கெல்லாம் என்ன நடக்கணுமோ அதுதான் விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. இல்லம்மா, மாயாவுக்கு பேச்சு போக வைக்க சொல்லி உங்ககிட்ட கெஞ்சினதே நான் தான். ஏன் நன்மைக்காக தான் அவளுக்கு பேச்சு போக வச்சீங்க. இப்போ உங்க நல்ல மனசால அவளுக்கு பேச்சு வர வச்சிருக்கீங்க. நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்களோ அவளுக்கும் அந்த அளவுக்கு நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க. அது பாம்புக்கு பால் வாத்த மாதிரி அந்த நன்றி கெட்டவங்க உங்களை இன்னைக்கு இவ்ளோ கேவலமா பேசிட்டாங்களேம்மா. பரமசிவன் கழுத்துல இருக்கிறதும் அதே பாம்பு தானம்மா. மத்தவங்க கண்ணுக்கு தப்பா படுது, அந்த ஆண்டவங்கண்ணுக்கு தப்பா படுறது இல்லையே. தெய்வத்தோட சன்னிதானத்துல இருக்க இருக்க உனக்கு தீமையும் நன்மையும் ஒன்னாதாம்மா தெரியும். இன்னைக்கு உனக்கு கெட்டதா தெரியற விஷயம் நாளைக்கே உனக்கு நல்லதா தெரியலாம். ஆனா நல்லத சந்தோஷமா ஏத்துக்கிற நமக்கு
கெட்டதை தாங்கிக்கிற சக்தி இருக்காங்கிறது தான் கேள்வி. நீங்க ஏமா இதெல்லாம் தாங்கணும்? நீங்க ஏமா அவமானப்படணும்? அவமானப்பட வேண்டியதுல நான் தானே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேம்மா. எனக்கு உதவி செய்ய வந்து இப்போ உங்க நிலைமை. அழாத செல்வி, அழாத. கண்ணை தொடச்சுக்கோ. மறந்துட்டியாம்மா? என்ன இங்க கூட்டிட்டு வந்ததே மாயாதான். ஏய், இது மட்டும் நம்ம கூட இருந்துச்சு, செல்வி கருவை ஒரே நிமிஷத்துல அழிச்சிருந்திருக்கலாம். சீக்கிரம் இந்த நாட்டு வைத்தியத்தை என் வீட்டு வைத்தியமா மாத்துற. அவ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்கிறத மறந்துட்டியா? நான் எனக்கு கொடுத்த கடமையை தான் செஞ்சேன். அந்த கடவுள் போட்ட கட்டளையை நிறைவேற்ற. இது வேணா மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே விதிப்படிதாம்மா நடக்கும். நாம மன்னிச்சிடலாமா, ஆனா அந்த ஆண்டவன் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உண்மையா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் ஒரே வழி. அம்மா, அப்போ மாயாவோட குழந்தை? நான் அந்த மருந்தோட வீரியம் குழந்தைய பாதிக்கும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேனே தவிர அந்த மருந்து தான் எல்லாமேன்னு நான் சொல்லலையே. அந்த தெய்வத்தோட சக்தி மருந்தையும் மிஞ்சும். ஆனா நம்பிக்கையோட வலிமை மலையையும் தாண்டும். இனிமே மாயா செய்ய போற ஒவ்வொரு செயலும் தான் அவ வாழ்க்கைய நிர்ணயிக்க போகுது. அதேதான் உன்னோட வாழ்க்கைய நிர்ணயிக்கும். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு என்னால போன கெட்ட பேரை நானே சரி செய்யறேம்மா. இதுவும் நல்லதுக்கான ஒரு முயற்சி தான். முடிவும் நல்லதாவே நடக்கும். நான் வரேன். சரிங்கம்மா. என்ன கையில் இன்னும் வரல? இவ்வளோ லேட்டாலாம் வரமாட்டாளே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மங்களகரமா வேலையை ஆரம்பிங்கோ. டேய், என்னடா இதெல்லாம்? எடுத்துக்க மச்சி, இதான் உன் டிஃபனு. கோயில் பிரசாதம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா விளங்காதவன் வாழ்க்கையில் கூட விளக்கெரியும். என்னடா 2 பேர் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? தம்பி, இது என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? இப்பதான் கமலா தேட்டர் பக்கத்துல கோயிலுக்கு போனோம். அது என்னடா கோயில்? முருகன் கோயில். அங்க போய் அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே சங்கம் தேட்டர் பக்கத்துல கோயிலுக்கும் போனோம். அது என்னடா கோயில்? விநாயகர் கோயில் நினைக்கிறேன். அங்க போய் சித்தி விநாயகருக்கு மலர் மாலையை சாத்திட்டு அப்படியே ஈகா தேட்டர் பக்கத்துல கோயிலுக்கும் போனோம். அது என்னடா கோயில்? தெரியலையே. விடு, கோயில் எதுவா இருந்தா சாமி எதுவா இருந்தா எல்லா இடத்துலயும் ஒரே வேண்டுதல் தான். அந்த வேண்டுதலே நீதான் மச்சி. இந்தா இதை கையில வச்சுட்டு ஒரு 2000 rupees மட்டும் கொடுத்துரு. உன் வாழ்க்கை பிரகாசமாயிடும். என்னடா சுத்தி சுத்தி கபாலி படம் டிக்கெட்டு கலைஞ்சிட்டு என்கிட்டே கதை இருக்கிறீங்களா? அப்படியே போட்டேன். நானே கையில் வரலன்னு கடுப்புல இருக்கேன். என்னடா சொல்ற? உன் பச்சை பையங்களி காலங்காத்தாலே ஆத்துல இருந்து கிளம்பி ஓடி வந்திருக்குமே, இன்னுமா வரல? ஆமாண்டா, டைம் வேற ஆச்சு. எப்பவுமே நாமெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவ வந்துருவா. 5-10 நிமிஷம்னா பரவாயில்லடா, 30 நிமிஷம் லேட் ஆக போகுது. சாதாரணமா இவ்வளவு லேட்டெல்லாம் வரவே மாட்டா. நீ கவலைப்படாத மச்சி. டிராஃபிக் சிக்னலு, வயசானவளுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, குருடங்களுக்கு உதவி செய்யறது, மெய் மறந்து சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் தான் வால் பண்ணிட்டு இருப்பா. இன்னும் 5-10 நிமிஷத்துல டக்குன்னு வந்துருவா பாரு. டேய், அவ வந்துருவாளடா. டேய், 100 எபிசோட் இப்படியே கேட்குறிய? உனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கலையாடா? வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண வச்சு. அவ வந்தா பூ கொடுக்கறது, அவ கேபினை நீட்டா தொடச்சு வைக்கிறது, டக்குன்னு ஒரு சின்ன கிஃப்ட். அவ டேபிளுக்கு வந்த உடனே சூர்யா சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணுடான்னா, நீ என்னடா சிம்பு மாதிரி அப்படி நீ பாடிட்டு இருக்க. டேய், அவளை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு 1000 எண்ணம் வருதுடா. ஆனா அவன் நேர்ல வந்த உடனே
அவ பாக்குற அந்த ஒரு செகண்ட் இருக்கு பாரு, அது திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாடின உடனே மரம் செடி கொடி பறவை இதெல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது பாரு. அந்த மாதிரியே நானும் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுடுறேன்டா. எல்லாமே நிக்கலாம்டா. ஆனா லவ் பண்றவன் சும்மா நின்றுட்டு இருந்தா லவ் காத்துல போன பலூன் மாதிரி சொயின்னு ஆயிடும். லவ்ன்றது பலூன்ல காத்த நிரப்பி அதை அழகா கட்டி வானத்துல பறக்க விடுற மாதிரிடா. காத்து நிரப்பும் போது ஊதிண்டே இருக்கணும். நீ ஊதுதான் பலூன் பெருசா ஆகும். அதே மாதிரிதான் நீ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீ அவளுக்கு ஏதாவது பெருசா செஞ்சுட்டே இருக்கணும்டா. அப்பதான் பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. டேய் இப்ப என்னடா செய்யணும்? இதெல்லாம் புடிடா. இந்தா. டேய் என்னடா இதெல்லாம்? எனி டைம் இப்ப கையல் வந்துருவா. வந்தா உனக்காக ஸ்பெஷல் வேண்டுதல் 107 தேங்காய் உடைச்சிட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லு. உனக்கு நீ எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு சொல்லு. எமோஷன்ல எப்படி இம்ப்ரெஸ் ஆவறான்னு பாரு. ஆனா நான் தான் அர்ச்சனையே பண்ணலையே. நாங்களும் தான் பண்ணல. மனித கொடுக்கல. என்னடா மச்சான் வால் கையில் என்ட்ரிடா. டேய் தேவதேவா, அவதான் வந்துட்டாளடா. இன்னைக்கு உன் லவ் சக்சஸ் ஆகி ஆகணும்டா. உன் ரொம்ப நாள் லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு முடிவு வந்தே ஆகணும். போ மச்சி, அவளை பார்த்ததுமே வைரமுத்து சொல்ற உருண்டையெல்லாம் வயிற்றுல இருந்து தொண்டை வரைக்கும் ஓடுதுடா. அப்போ இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு. தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் ஸ்டொமக் கிளியரா ஆயிடும். சாப்பிடு. இந்தா இதையும் சாப்பிடு. சாப்பிடு. ஆண்டவா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரூட் கிளியர் ஆனா தானே நந்தினியை நான் கரெக்ட் பண்ண முடியும். அந்த ஒல்லிக்குச்சி உடம்புக்காரிய எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பா. நான் நிஜமாலே ஒரு நாள் உன் கோயிலுக்கு வரேன். டேய் என்னடா வாழைப்பழம் கொடுத்தீங்க? வயிறுலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படிதான் இருக்கும் மச்சி. ரெஸ்ட் ரூம் போ. முதல்ல அர்ஜுன் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணு. இதான் மச்சான் டைமு. இன்னியோட உன் லவ் ஸ்டோரிக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். போ மச்சான், எல்லாமே சக்சஸா நடக்கும்ல? டேய், நாங்க லவ் பண்றோமா இல்ல நீ அந்த பொண்ணை லவ் பண்றியடா? நீ ஏதாவது பண்ணாதான்டா சக்சஸ் ஆகும். சீக்கிரம் போடா, இல்ல வந்தவ சாயங்காலம் ஆத்துக்கே போட போறா. ஜஸ்ட் மினிட்ரா. மச்சான், அடிக்கிறத அடிச்சு விட்டேன். என்ன நடக்க போறதோ நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ கையால். गाइस, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். முண்டகனி ஈஸ்வரி, சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் சொல்லு. நம்ம பாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி போறாராம். அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம ஆபீஸ் பாய் சண்முகவேல் அவர் பேசும்போது கேட்டிருக்கான். அவன் கிட்ட இருந்து நான் கேட்டு வந்துட்டேன். பாஸ் ஊருக்கு போயிட்டாரு. பாஸ் ஊருக்கு போயிட்டாரு. ஹர ஹர மகாதேவிக்கு. இனிமே நான் கால் மேல கால் போட்டுண்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம். ஏய் ஜாலி, நான் இனிமே தேவ் கிட்ட ஃப்ரீயா எப்ப வேணாலும் பேசலாம், காஃபி குடிக்கலாம், வெளிய போலாம், வரலாம். என் தலைவன் ஊருக்கு போயிட்டான். இனிமே தான் எல்லாம் வொர்க் அவுட் ஆக போகுது. காட்டு ராஜா நாட்டை விட்டு போயிடுத்து. என்ன போய் பாக்குற? நம்ம பாஸ் நாட்டை விட்டு போயிட்டாராம். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு 4 லீவ் தரேன். என்ஜாய் பண்ணுங்க. போங்க போங்க. டேய் என்னடா எல்லாரும் எங்க போறாங்க? ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் வேற இங்க நிக்கிறான். இப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்? வா தேவதேவா, என்ன முடிக்கிற? வந்து நீ ஜோதில ஐக்கியமாவே. டேய், கையல்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ கூப்பிட்டு வந்து நிற்கிறீங்க. எந்த சைடா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்க ஆண்டான மைண்ட் வாய்ஸ் புரியுறது. ஆனா உன் சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம பாஸ் ஊருக்கு போயிட்டாரா.
ஆனா என் கிளி இங்க இருக்குதேடா. ஏய் வாட்ஸ் ஹேப்பனிங் யோ? எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? இருக்கட்டும் மேம், ஒரு நாளாச்சும் பக்கத்துல இருக்க ஃபிகரை வெறிச்சு பார்த்துன்னு இல்லாம 1 மணி நேரமா ஜாலியா சிரிச்சு பேசிட்டோமே. வாட் நான்சென்ஸ். அடடா, பூனை ஊருக்கு போயிட்டா எலிக்கு தானே கொண்டாட்டம். சும்மா நடிக்காதீங்க மேம். பாஸ் ஊருக்கு போயிட்டாரு, உள்ளுக்குள்ள உங்களுக்கு சந்தோஷம். ஆனா வெளியில கோவத்தை பாரு. பாஸா? ஊருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒருவேளை இவ போய் சொல்லிட்டாலோ? இவையே இந்த விஷயத்துல போய் சொல்ல போறா. நம்மால் தான் போய் சொல்றது, போட்டு வாங்குவோம். ஆஹா, சும்மா சொல்லாதீங்க மேம். வடை இருக்கிற இடம் எலிக்கு தெரியாதா? ஓவரா பேசாத. அவர் எங்கேயும் போல, ஒரு மீட்டிங் தான் போயிருக்காரு. உடனே வந்துருவாரு. அப்படியா? நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். வாடா. அது எப்படி மேம் கேட்காம கொல்லாம போவாங்க? எல்லாரையும் நான் போய் கூட்டு வரேன் மேம். இதோ வந்துடுறேன் மேம். ஏய் தேவ், எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான் கரெக்டா ஒர்க் பண்ற. நான் என் கேபினுக்கு போறேன், நீ அங்க வா. இங்க நிக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து. பேசாம சாரதியோட ஜோதியில் ஐக்கியமாயிர வேண்டியதுதான். வணக்கம். வணக்கம். சார், அந்த ஆட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எவ்வளோ ராவும் போலுமா உழைச்சு வான வண்டி சார் அது. அது யாருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு குத்துருங்க சார். மாமா வா போலாம். தம்பி ஏந்திருப்பா. தம்பி, யோ கோவிந்தே, யார் அவன் இப்படி அடிச்சு போட்டது? உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அவன்? யோ, நம்ம ஏஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் கார்த்திகேயன் இல்ல, அவரோட மருமகன் இவன். போலீஸ்காரன் மருமகனா அவன்? ஆமாயா. இவன் யாரையும் இப்படி அடிச்சு போட்டது? ஏன் இப்படி கிடறான்? அது வந்து என்ன சொல்ற? ஆட்டோ ரவியிட இவன் போனானா? இந்த தம்பி திருட போல சார். கேஸ் அப்படி மாத்தி எழுதிட்டாங்க. ஆட்டோ ரவிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பழைய டீலிங்கு. துட்டை வாங்கிட்டு 14 திருட்டு காசையும் இவன் மேல போட்டுட்டாங்க. பெரிய இடம், பெரிய கேஸு, எஃப்ஐஆர்லாம் போட சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் திரும்ப வந்து என்னதான் கேட்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. தெரிஞ்ச பையன் வேற சொல்றீங்க. அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது செய்யுங்க சார். வீரமணி சார், எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம பண்ணுங்க. இல்லனா இந்த பையன் வாழ்க்கையே அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும், திருட்டு கேஸ்ல மாட்டினா அவன் வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடும். சரி சார், கொஞ்சம் பாத்துங்க. டீ சாப்பிட்டு வந்துடுறேன். தம்பி, தம்பி, தம்பி ஏந்திரு தம்பி. தம்பி, உங்க மாமா நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள உங்க அம்மா கால் பண்ணுப்பா. இந்தாப்பா. இல்ல இல்ல சார், அம்மா அம்மா தெரிஞ்சா ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க சார். தம்பி, அப்போ உன் பொண்டாட்டிக்காவது போன போடுப்பா. இந்தாப்பா. வேணாம் சார், இந்த காலத்துல என் பொண்டாட்டி என்ன பார்த்தானா அவ மனசு உடஞ்சு போயிடும் சார். ஆட்டோ தொலைஞ்சிருச்சுன்னு அவகிட்ட நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் சார். இப்ப சேவரேறி குதிச்சு ரவுடி கிட்ட அடிபட்டு
போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி அசிங்கப்பட்டு வேணாம் சார். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சார். என் வீட்டில் யாரையும் கூப்பிடாதீங்க சார். தம்பி, வீட்ல 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா இது வீட்டு பிரச்சனை இல்லப்பா, கிரிமினல் கேஸ். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ இங்க இருந்து வெளியே போலனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும்பா. அப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு உன் மனைவிக்கு போன் போடுப்பா. இந்தாப்பா. வேணாம் சார், உங்களை கேச்சு கேட்டுறேன் சார். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க சார். என் கையில் மனசு உடஞ்சு போயிடுவான் சார். தயவு செஞ்சு வேணாம் சார். அட என்னப்பா நீ விவரம் தெரியாத ஆளா இருக்க. உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அது குடும்ப பிரச்சனை. வீட்டுக்கு போய் தீர்த்துக்கலாம். இப்ப நீ கால் பண்ணலனா உனக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. 2 மாசம் பெண்டிங்ல இருக்கிற திருட்டு கேஸ் எல்லாம் உன் மேல போட போறாங்க. அது தெரியுமா உனக்கு? உள்ள போனா 8 வருஷம். அப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் அம்மா பொண்டாட்டி எல்லாம் பார்க்க முடியாது. தம்பி சொன்னா கேளுப்பா. உன் பொண்டாட்டி போனை போடுப்பா. முதல்ல விஷயத்த சொல்லு. உன் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரியட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். தம்பி என்னப்பா யோசிக்கிற? இல்லை சார், இது எனக்கு நான் கொண்டு வந்துட்ட பிரச்சனை. ஒரு ரவுடி பசங்க சம்மந்தப்பட்ட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். என் பிரச்சனை என்னுடைய முடிவு சார். என்ன நடக்குதோ நடக்கட்டும். தயவு செஞ்சு இப்படியே விட்டுருவேன் சார்.